எப்படி சேர்த்து வைக்கணும்? பதுக்கி பதுக்கி மூட்டை கட்டி அப்படி இல்லை. அப்படி சேர்க்கறது இல்லை. நம்ம எப்படி சேர்க்குறோம்? ஒரு தடவை போய் அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறதுக்கு ரெக்கரிங் டெபாசிட்டில் போடும்போது எப்படி போடுறோம்? ஆண்டவரே, இதை ஆசீர்வதியும், இதை உமக்காக நான் சேர்த்து வைக்கிறேன். என்னைக்கும் ஒரு நாள் உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக இதை நான் செலவழிப்பேன். என்னை நீர் நடத்துவீர். நாளைக்கு ஒரு தேவன் வரும்போது நான் அதை உமக்காக செலவழிப்பேன். உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு என்கிட்ட இருக்கிற எல்லாம் உமக்கு சொந்தம். அப்போ நான் பேங்க்கில் போடுற பணம் கூட அவருக்கு சொந்தம். யாருக்கோ போட்டு வைக்கலங்க, எவனோ அள்ளிட்டு போகிறதுக்கு. ஹலோ, இங்கே சொல்லியிருக்கு பாருங்க, யாரோ அள்ளிட்டு போகிறான்னு. யாரோ அள்ளிட்டு போகிறதில்ல. உங்களுக்கு பிறகு யாருங்க? எனக்கு பிறகு அடுத்த தலைமுறை அதை எடுத்து கர்த்தருக்காக செலவழிப்பாங்க. அதுக்கு தான் சேர்த்து வச்சிருக்கிறேன். சிலருக்கு அது இருக்கும், எனக்கு அள்ளிட்டு போ, நீ ஒன்றும் எடுத்துகிட்டு போக முடியாது, இங்கே தானே. ஆமாம், இங்கே வச்சுட்டு தான் போகிறேன். ஏசு வர்ற வரைக்கும் அடுத்த தலைமுறை எடுத்து ஆண்டவருக்காக தாராளமாக செலவழிக்கிறதுக்காக, நல்ல காரியங்களை செய்கிறதுக்காக, அதுக்கு தான் சேர்க்குறோம், அதுக்கு தான் சம்பாதிக்கிறோம், அதுக்கு தான் வைக்கிறோம். நீங்களும் அதுக்கு தான் செய்கிறீங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆஸ்தியை எவன் வாரிக்கொள்வான்று சில, அதனால தான் நான் ஒன்றும் சேர்க்கலை அப்படின்னா அதை காட்டிலும் முட்டாள்தனம் கிடையாது. யாரும் அள்ளிக்கிட்டு போகிறதுக்காக நம்ம சேர்க்கலை, கர்த்தருக்காக பயன்படும்படியாக நம்ம சேர்க்கணும். நீங்கள் அப்படி சேர்த்து பாருங்கள், சேர்க்கறதே பெருகும் பயங்கரமாக. சேர்க்கறதே ஆசீர்வதிக்கப்படும், சேர்க்கறதே பல மடங்கு ஆகிடும். அந்த சேர்க்கறதுலேயே ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். ஏன்னா நோக்கம் கரெக்டாக இருக்குதே. பணம் எல்லா தீமைக்கும் வேறுன்னு வேறுன்னு சொல்ல, பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறு. அப்போ அதை நம்ம கர்த்தர்கிட்ட அர்ப்பணிக்கிறோம். எத்தனை பேர் அர்ப்பணிச்சிருக்கிறீங்க? ஆஸ்தி யாரோ அள்ளிட்டு போகிறான், அந்த பேச்செல்லாம் பேசவே கூடாது. நான் அப்படி வாழ்கிறது இல்லை. உலகத்தான் அப்படி வாழ்கிறான். அவன் விருதாவாக வேலை செய்கிறான், விருதாகவா சஞ்சலப்படுறான், வேஷமாகவே திரியிறான் அவன். நான் அப்படியே திரியிறேன் கிடையாது. நான் ஒரு நோக்கமாகவே வாழுகிறேன், ஒரு நோக்கத்தோடையே வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன், ஒரு நோக்கத்தோடையே எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறேன். இல்லைங்களா? எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். இந்த வார்த்தைகளை சொல்லி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்களுக்குள்ள எல்லாவற்றையும் உமக்கென்று அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய பிரயாசம், எங்களுடைய முயற்சி, எங்களுடைய தொழில், எங்கள் கையின் பிரயாசம், எங்களுடைய சம்பாத்தியம் எல்லாவற்றையும் உமக்காக நாங்கள் சம்பாதிக்கிறோம், உமக்காக வாழுகிறோம், உமக்காக சாப்பிடுகிறோம், உமக்காக இருக்கிறோம். நாங்கள் செய்கிற எல்லாமே உமக்காக கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கை உம்முடைய கையில் இருக்கிறது. உம்முடைய நோக்கங்களை நிறைவேற்ற முடியாது. ஒவ்வொரு நிமிஷமும்